அனைவருக்கும் வணக்கம். ட்ரேடிங் வியூ தமிழ் சேனலில் நாளைக்கு ஜூன் 12 மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நேற்று ஜூன் 11 மார்க்கெட் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் இப்படியெல்லாம் ட்ரேட் ஆகியிருக்கு இன்றைக்கி மார்க்கெட், அதை பார்த்துட்டு நாளைக்கு எப்படியெல்லாம் ட்ரேட் ஆகலாம் அப்படின்றத பார்ப்போம். இது 15 மினிட் கேண்டில் சார்ட்டு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கொடுத்துருந்தோம் சப்போர்ட் 1 23,227 அப்படின்னு அந்த ரேஞ்சு. ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 23,400ன்ற ரேஞ்சு கொடுத்துருந்தோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அப்படி தான் ஒர்க் ஆகியிருக்கு. மார்க்கெட் நம்மளுடைய சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து நம்மளோட மொதல் ரெசிஸ்டன்ஸை போக ட்ரை பண்ணியிருக்கு. நடுவில் இந்த இடத்துல நல்ல ஒரு கன்சால்டேஷன், நம்மளால் எந்த ஒரு மூமெண்ட்டையும் நம்ம எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூமெண்ட், நம்ம ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அந்த கிட்ட நியர்லி 23,390 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலுமே மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்து நின்றுட்டுருக்கு. நம்ம இந்த சப்போர்ட் 23,027 ஒரு சப்போர்ட் தான். இந்த பிளாக் கலர் லைன் போது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் லைனும் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 மாதமாக மார்க்கெட் வந்து இந்த சேனல் பேட்டர்ன் தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் அதை பிரேக் அவுட் ஆகிட்டு, இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் அதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஆனால் இன்றைக்கி மேலே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் கீழே தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்னாக எடுத்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க. கீழே இப்போ கீழே வந்துச்சுங்களா, மறுபடியும் மேலே போயிட்டு இந்த பாயிண்டில் கீழே எடுத்துகிட்டு மறுபடியும் நாளைக்கு மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நம்ம எதாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹை கன்சால்டேஷனில் இருந்துகிட்ருக்கு. நாளைக்கு வந்து சில வேர்ல்டு வைட் நியூஸஸோட ரிப்போர்ட்ஸ்லாம் வர வேண்டியது இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் நியூஸையும் பாருங்கள். இதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு மார்க்கெட்ஸ் வந்து நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இம்பேக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு ஜூன் 12 எதெல்லாம் மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுமே நான் சேஞ்ச் பண்ண விரும்பலை. நேற்று என்ன கொடுத்துருந்தானோ அதே தான் இன்றைக்கும் இருக்குது. ஒரு சப்போர்ட் 1 பார்த்தீங்கன்னா 23,200ன்ற ரேஞ்சு. சப்போர்ட் 1 பார்த்தீங்கன்னா 22,900ன்ற ரேஞ்சு. சப்போர்ட் 3 பார்த்தீங்கன்னா 22,614. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொதல் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு 23,400ன்ற ரேஞ்சு. ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,880ன்ற ரேஞ்சு. ரெசிஸ்டன்ஸ் 3 பார்த்தீங்கன்னா 24,000ன்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓஏ டேட்டா படி 23,500 நல்ல ஒரு கால் ஆப்ஷன் பில்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, நாளைக்கு பார்ப்போம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி. நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. நாளைக்கு நல்ல ஒரு நாளைக்கு ஈவினிங் போல் அந்த வேர்ல்டு நியூஸ் சொன்னல அது வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் வந்தால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது மேலே போயிட்டு இப்படி வந்திருக்கு, மறுபடியும் இன்றைக்கி ஒரு மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. அகைன் நாளைக்கு நியூஸும் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இந்த 23,200ன்றத மார்க்கெட் டவுன்வர்ட்ஸில் ஷெல்லிங் ப்ரெஷரோட பிரேக் ஆகுது அப்படின்னா மறுபடியும் சேனல் பேட்டர்னுக்குள்ளே வந்து நல்லாவே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எல்லாமே என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் கைஸ். நீங்களும் டெக்னிக்கல் அனாலிசிஸாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் மார்க்கெட் எப்படி எப்படிலாம் போகுது, ட்ரேட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். ரியல் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள்.
அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆச்சும் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். பண்ணும்போது தான் உங்களுக்கு மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட்ஸ், மார்க்கெட் எப்படி எப்படிலாம் ட்ரேட் ஆகும், அப்வர்டில் ட்ரேட் ஆகும்போது இந்த விதமாக ட்ரேட் ஆகுது, டவுன்வர்டில் ட்ரேட் ஆகும்போது எப்படி ட்ரேட் ஆகுதுன்றத பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் தெரியும். ரியல் ட்ரேடிங் பண்ணீங்க எடுத்த உடனே பேப்பர் ட்ரேடிங் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களோட மணியை கண்டிப்பாக நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு சேவ் பண்ண காசை ஷேர் மார்க்கெட்டில் வந்து தொலைச்சிடாதீங்க. ஸோ அதனால் மினிமம் ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள்.